பிஜேபியினுடைய சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் என்று இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் என்பவர் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராகவும் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களை தரக்குறைவாக செருப்பால் அடிப்பேன் என்று விமர்சித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா கருத்து சுதந்திரம் மிகவும் சேர்ந்திருக்கிறது. கண்டவர்களெல்லாம் எது வேணாலும் பேசலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் தரக்குறைவாக எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். பெரியாரை மண்ணுங்கிறார். இது இந்த இப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் என்ன சூழ்நிலை ஏற்படும்? பெரியாரை எல்லாம் மதிக்கக்கூடிய, தமிழ்நாடே மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து அவர் மண்ணுங்கிறாரு. நேற்று ஒரு இந்த மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேட்டி கூட எடுக்கும்போது கூட ஒரு பெண்ணிடத்துல கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம வேசி மகன் அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து பேசுறாருன்னா, நாளைக்கு முதலமைச்சரை பார்த்து ஒருத்தர் கிறுக்கம்மா, பிரதமரை பார்த்து ஒருத்தர் முட்டாள்மா, இதையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா? அப்போ ஒரு வேலூர் இப்ராஹிம்ங்கிறவன் ஒரு தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு வாரிய தலைவர்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதி. அவரை பார்த்து செருப்பால் அடிக்கன்னு கேட்டோம்னா, அப்போ ஒன்னே சாணியை கரைச்சி அடிப்பேன்னு நாங்கள் எல்லாரும் கேட்கல, எப்படி இருக்கும்? அப்போ அதனால இது மாதிரி அதே மாதிரி சமீபத்தில் பாருங்க ஹெச் ராஜா ஜவாஹிருல்லாவை பார்த்து என்ன கேட்கிறார், தேச துரோகிங்கிறாரு. இது மாதிரியான அதாவது கருத்து விமர்சனம்ங்கிறது வேற, இழிவுபடுத்துறது வேற. விமர்சனம்ங்கிறது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு காரியத்தை நீங்க ஏன் போனீங்க வந்தீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணலாம். ஆனா இன்னொருத்தரை பார்த்து விமர்சனம் இழிவுபடுத்தக்கூடாது, இது மாதிரி கேவலமாக பேசக்கூடாது. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி பேசினா கண்டிப்பா அவர் வரும்பொழுது நாங்க எல்லாம் சேர்ந்து அவரை கண்டிப்பா செருப்பால் அடிப்போம். இன்னைக்கு அவருக்கு நீ உண்மையிலேயே உனக்கு திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, ஆண்மை இருந்தா நீ அவரை செருப்பால் அடிச்சு பாருன்னு சொல்லி அவருக்கு எங்களுடைய தென்காசி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞர் அணி சார்பில் ஒரு செருப்பு, நீ உன்னால சொந்தமா வாங்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நாங்க உனக்கு ஒரு செருப்பு வாங்கி தரோம், நீ முடிஞ்சா போய் அடி. ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னாரு, நான் சவுக்கால் அடிப்பேன்னாரு. உண்மையிலே அதை நிறைவேற்றினாரு. அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடிப்பேன்னு சொல்லி அதை நிறைவேற்ற மாதிரி நீ அவர் அடிக்க முடியலன்னா நீ ஒன்னை நீயே அடிச்சுக்கோங்கிறதுக்காக இந்த செருப்பு அவருக்கு அன்பளிப்பா அனுப்பியிருக்கோம். சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கும் வேலூர் இப்ராஹிம் ஒழிக. பிஜேபியினுடைய சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஒழிக. அடிப்போம் 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 அடிப்போம், உன்னை செருப்பால் அடிப்போம், அடிப்போம் 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 அடிப்போம், உன்னை கண்ட இடத்தில் செருப்பால் அடிப்போம், கண்ட இடத்தில் செருப்பால் அடிப்போம்.